ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்கள் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ண போகிறேன். முக்கியமாக குழந்த பிறக்க போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிப்போங்க, என்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணணும், எது நம்ம குழந்தைக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா தென் ஐ ஹாவ் அ ரிவ்யூ இயர் ஃபார் யூ. ஓகே, என்னப்பா விதவிதமாக ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களே, நீங்கள் என்ன உங்கள் குழந்தைக்கு ஹிமாலயாவோட ஷாம்புவும் செபாமெடோட பாடி வாஷுமா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக டிசைட் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு என் பையன் பிறந்தோடனே நாங்கள் என்ன நினச்சோன்னா, இல்லை ரொம்ப குழந்தைய எக்ஸ்பென்சிவாலாம் வளர்க்கக்கூடாது, ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இல்லை எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஹிமாலயா ப்ராடக்டையே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பட் சத்தியமாக சொல்கிறேங்க, ஹிமாலயா ப்ராடக்ட் ரொம்ப எங்களுக்கு செட் ஆகலை. ஏன்னா அது எதுவுமே பண்ணலங்க. ரேஷ் க்ரீம் கூட அதை போட்டால் ஏதோ மாய்ஸ்சரைசர் மாதிரி இருந்ததோ தவிர ரேஷஸை கண்ட்ரோலே பண்ணல. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேபி ஷாம்பூன்னு போட்டிருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் மைல்டு நோ டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்குது. பட் சத்தியமாக சொல்கிறேன், இது நோ டியர்ஸ் கிடையாதுங்க. நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு எதுவும் தெரியலை. பட் ஒரு தடவை என்ன ஆச்சுதுன்னா, நான் அவசரத்தில் இதை எடுத்து ஃபேஸுக்கு போட்டுட்டேன். லைக் ஓகே சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிப்போம், குழந்தையோட ஷாம்பு தானே அப்படின்ட்டு நினச்சிட்டு, ஐம் நாட் ஷுர் அது ஷாம்புவா இல்லை குழந்தையோட பாடி வாஷான்ட்டு. பட் கண்ணு செம்மையாக எரிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் தான் நான் இல்லை நம்ம குழந்தைக்கு இது வேண்டாம், இது அவன் கண்ணில் போயிடுச்சுன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நடக்கும்போது ஒரு 3 months ஓகேவா. ஸோ அப்போ தான் இல்லை இட்ஸ் குட் பை டு திஸ் ஹிமாலயா பிராண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ரொம்ப சஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் வித் ரிகார்ட்ஸ் டு த ரேஷஸ் ப்ராப்ளம் ஆல்சோ. இவ்வளோத்துக்கும் நாங்கள் நைட்டு மட்டும்தான் டைப்பர் போடுவோம். பட் இருந்தாலும் அந்த டைப்பர் க்ரீம் ஒர்க்கே ஆகலை. ஸோ வி வர் ஜஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ இட் வாஸ் டைம் டு சே குட் பை டு திஸ் பிராண்ட். தென் கேம் சீக்கு. சீக்கு ஓகே சரி அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீக்கு தான் இருந்தது. சீக்குவோடது நாங்கள் வாங்கினது ஜென்டில் பாடி வாஷ் அண்ட் ஷாம்பூ நோ டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. ஐ நெவர் ஹேட் எனி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ். பட் எனக்கு என்னென்னா என் பையனோட முடி ரொம்ப ரஃப்பாக ஆரம்பிச்சிருச்சது. ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக ரொம்ப இது செட் ஆகலை. என்ன சொல்கிறது, இதுவுமே நான் ஒரு 2 பாட்டில் வாங்கியிருப்பேங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஐ செட் ஓகே இது குழந்தைக்கு செட் ஆக மாட்டேக்கு. இதோட ப்ரைஸ் $549. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா அகெயின் திஸ் வாஸ் அன் ஆவரேஜ் ப்ராடக்ட். பட் எனக்கு இதோட ஸ்மெல்லும் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் தி ஸ்மெல் பிகாஸ் பேபி ப்ராடக்ட்ஸோட ஸ்மெல் பெருசாக எதுவுமே வாவ் அப்படின்ற அளவுக்கு இருக்காது. பிகாஸ் ஏன்னா இவங்க ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஐ தாட் ஓகே லெட் மீ கிவ் இட் அ ட்ரை. ஏன்னா இது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் ஹவெவர் எனக்கு இதுவும் செட் ஆகலை. ஸோ ஐ ஹேட் டு டெல் அ குட் பை டு சீக்கு பிராண்ட் ஆல்சோ. அதுக்கப்புறம் தான் ஐ ஃபைனலி டிசைடட் டு கோ ஹெட் வித் திஸ். ஓகே, இது ரொம்ப 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 நல்லா இருக்குது. அண்ட் ஐ வுட் சஜஸ்ட் லைக் நீங்களும் செபாமெட் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு. தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ வில் டெல் யூ லைக் இல்லை இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வேறு எதுவுமே செட் ஆகாது அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு குழந்தையோட ஸ்கின்னு ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே செட் ஆகாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யூ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. நான் இது எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சீக்கோவோட பாடி வாஷ் கம் ஷாம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹550. பட் இது பாடி வாஷ் இஸ் ₹650 அண்ட் ஷாம்பு சம்வேர் க்ளோஸ் டு ₹750ங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். லைக் இப்போ என் பையன் ஒரு 3 year old. ஸோ அவன் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தனா எதுவுமே பண்ண முடியாது. பட் என்ன சொல்கிறது, இந்த ஜென்டில் வாஷ் ₹650 அண்ட் இது நார்மலாகவே நாங்கள் ஒரு 3 months யூஸ் பண்ணுவோம் இந்த பாடி வாஷை. அண்ட் வி கிவ் ஹிம் பாத் எவ்ரி டே. ஓகே, அண்ட் இது செபாமெட் ஷாம்பூ. செபாமெட் ஷாம்பூலாம் தாராளமாக போகுங்க 4.5 months. பிகாஸ் நாங்கள் அவனுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விடுறது வீக்லி 2 இல்லை சம்டைம்ஸ் 3 times பண்ணி விடுவோம். பட் தாராளமாக இதுவாகுங்க. ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒர்த் த ட்ரை. ஸோ ப்ளீஸ் செபாமெட் ஷாம்பூ ப்ராடக்ட்ஸ் எதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டூ லெட் மீ நோ யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் இன் தி கமெண்ட் பாக்ஸ்.
அண்ட் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என் வீடியோவை, அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.